ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த எபிசோட் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை அப்டேட்டோட எபிசோட் 1. ஸோ இதே மாதிரி டெய்லி நாங்கள் சமைக்கிற வீடியோ எல்லாம் டெய்லி நம்மளோட சேனல் அப்டேட் ஆகிட்டுருக்கும். ஸோ மறக்காமல் எங்களோட சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களோட மொபைல் ஃபோனுக்கு வரும். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா தக்காளி கோஜி தான் செய்ய போகிறோம். இதே மாதிரி டெய்லியும் நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வாங்க தக்காளி கோஜி எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, நல்ல 2 பழுத்த தக்காளி, மீடியம் சைஸான தக்காளி. ஸோ இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் தக்காளி கோஜிக்கு. ஸோ பார்த்தீங்களா, இவ்வளோ தக்காளி எடுத்துருக்கேன். பாருங்கள், பழம் மாதிரி அவ்வளோ ரெட் கலராக இருக்குது தக்காளி. ஸோ இப்போ தண்ணியை விட்டு நல்லா அந்த தக்காளிங்களெல்லாம் கழுவிக்கலாம் நம்ம. ஸோ அதெல்லாம் கழுவிட்டு நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக நம்ம வந்து நறுக்கணும். அப்போ தான் தக்காளி கோஜி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்களா எவ்வளோ தக்காளி. ஸோ இப்போ ஒன்றா எடுத்து நம்ம வந்து வெட்டிடலாம். பார்த்திங்களா, அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு இப்போ வந்து நல்லா ஷார்ப்பான கத்தி அப்படியே வெட்டினா அப்படியே சர்க்குன்னு போகும்ல. என் தலை மேலே டார்ச் லைட் எரியுது. ஸோ எதுவும் நினச்சிக்காதீங்க, அது வந்து லைட்டுக்கு வந்து கிளார் அடிக்குது. ஸோ அப்படியே பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வெட்டுது கத்தி. ஸோ அப்படியே எனக்கு கொஞ்சம் கட் பண்ண வராது, எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்படியே சின்ன சின்னசாக வெட்டிட்டு அவ்வளோதான், வெட்டியாச்சு. என் தலை மேலே லைட் வேறு ஏறிது, அதுதான் கொஞ்சம் கிளியராக தெரியல. ஸோ பரவாயில்ல, இப்போது எல்லாம் வெட்டியாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ தக்காளி வெட்டிட்டேன். ஸோ இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு வந்து 2 ஆனியன் எடுத்துருக்கேன் நான். இந்த 2 ஆனியனையும் அப்படியே பொடி பொடியாக தக்காளி நறுக்கின மாதிரியே நறுக்கிக்கணும். ஸோ வெங்காயத்தையும் வெட்டிடலாம் சின்ன சின்னசாக ஆஃப் வெட்டிட்டு அப்படி வெட்டணும். பார்த்திங்களா வெட்டியாச்சு பொடி பொடியே. இவ்வளோ வெங்காயம் போதும், நம்மளுக்கு நிறைய வேணாம். அப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் தேடிட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் பூண்டு எடுத்துகிட்டு வந்து அந்த உரலில் போட்டு நல்லா நசுக்கி வச்சிட்டோம். தக்காளி கோஜிக்கு பூண்டு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வானலில் பற்ற வச்சுட்டு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு அந்த வானலை வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்த பின்னாடி வானலை இருக்கிறது. அப்புறமா கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வெளியில் போகலை. ஸோ வெளியில் எல்லாம் எடுத்து கொட்டிட்டேன். ஸோ ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம. இப்போது ஆயில் பாக்ஸ் தேடிட்டுருக்கேன், கிடைக்கல எங்கே இருக்கோம். ஸோ இப்போது ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் நிறையாவே போடுறேன் ஆயில். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க. பார்த்திங்களா ஆயில் கொஞ்சம் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா இதாகட்டும், சூடாகட்டும் எண்ணெய். அப்புறமா வந்து கருவேப்பிலையும் மஸ்டர்ட் வந்து நான் போட்டுட்டேன். பாருங்கள் மேலே எல்லாம் செதுருது. அப்புறமா நசுக்கி வச்ச பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறமா வெங்காயம் தான் போடணும். வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் எல்லாம் ஃப்ரை பண்ண தேவையில்ல. கொஞ்சம் மீடியம் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா வந்து தக்காளி போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ பார்த்திங்களா மீடியம்க்கு வந்துருச்சு. ஸோ இன்னொன்று கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதக்குன்னு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன ஐட்டம் போடணும்லாம் காமிக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு தேவையானதான் எப்போயாவது நம்ம யூடியூப்பில் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நான் கேமராவை இந்த பக்கம் வச்சுட்டேன், நானும் தெரியணும்ன்ட்டு. ஸோ நான் தானே சமைக்க போகிறேன், அதனால நான் தெரியணும்ன்ட்டு இந்த பக்கம் வச்சுட்டேன். நல்லா வதக்கிக்கணும். ஸோ பார்த்துங்க, இப்போது வந்துட்டு நம்ம முக்கியமான ஐட்டம் தக்காளி தான். தக்காளி கொச்சிக்கு தக்காளி தான் வேணும். ஸோ அது நல்லா போட்டுட்டு க்ளீனாக கொஞ்சம் கூட கீழே சிந்தாமல் நல்லா வானலைக்கெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து நல்லா வதக்க போகிறோம் நம்ம. இப்போ எல்லாம் போட்டாச்சு, நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் பானிலே கீழே விழுந்துட போல் இருக்குது, நான் ஃப்ரை பண்ணுறதுனால. ஸோ துணி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இன்னும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கேன், துணி கிடைக்கல. ஸோ அதனால தான் சராங்கியூ. ஸோ இன்னும் வதக்கணும். இது வந்து நல்லா இதாகணும், ஒரு மாதிரி ஃப்ரை ஆகணும் நல்லா. இந்த டுவாலை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் க்ரிப் இருக்கும், இல்லைன்னா வானலை கீழே விழுந்துடும். ஸோ அந்த டுவாலை வச்சுட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். ஸோ நான் செய்கிற சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ பிடிக்காதோ ஆனாலும் செய்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் நானே இன்றைக்கி வந்து பண்ணலான்ட்டு வந்து முடிவெடுத்தேன். எங்கள் அம்மா கிட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு நானே வந்து இப்போது சமைச்சிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஐட்டம் எடுக்கணும் நம்ம. அது ஒன்றும் இல்லை, உப்பு தான், சால்ட். அது வந்து கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு.
எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சில்லி போடுறதில்ல தக்காளி கொஜ்ஜுக்கு. நாங்கள் வந்து வீட்டிலே செஞ்ச சாம்பார் தூள் தான் போடுறது. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். சூப்பராக இருக்குது தக்காளி கொஜ்ஜு அந்த சாம்பார் பொடி போட்டாங்களா. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் சாம்பார் தூள் போட்டிங்களன்னா செம்மையாக இருக்கும் தக்காளி கொஜ்ஜு. நாங்கள் எப்போவும் மிளகா இல்லைன்னா இப்படி தான் தக்காளி கொஜ்ஜுக்கு வந்து சாம்பார் தூள் போடுறோம். இப்போ வந்து மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வேணால் லைட்டாக நிறைய ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா லெமன் கொஜ்ஜு ஆகிடும். ஸோ லைட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும், நிறையாலாம் வேணாம். பாருங்கள் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லைன்னா லெமன் ரைஸ் ஆகிடும். இப்போ எடுத்த மஞ்சள் தூள் எடுத்த இடத்துல வச்சிடலாம், இல்லைன்னா நம்மளுக்கு தான் எக்ஸ்ட்ரா வேலை ஆகும். ஸோ வந்துட்டு எடுத்த இடத்துல வச்சுட்டு நம்ம அதை கொஞ்சம் நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டிட்டு அப்புறமா வந்து நாங்கள் சாம்பார் தூள் போடுறோம். இல்லைன்னா அது கொஞ்சம் நல்லா வேகணும். அந்த தக்காளி எல்லாம் நல்லா வேகணும். அப்போ தான் தக்காளி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே நல்லா இருந்தால் நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க. தோசை சப்பாத்தி இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன் களி கூட செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாம் களி தான். இப்போது தக்காளி களி செஞ்சுட்டு எல்லாருமே சாப்பிட போகிறோம். ஸோ பார்த்திங்களா, நான் ஃபஸ்ட் டைம் இதே மாதிரி நாங்கள் வந்து டெய்லியும் என்னென்ன சமைக்கிறோமோ அதெல்லாம் அப்டேட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி எங்களுக்கு நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா இதே மாதிரி நிறைய ஃபுட்டு சேலஞ்சு இல்லைன்னா ஃபுட் செய்கிற வீடியோ எல்லாம் நாங்கள் எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் போகிறோம்னா அதெல்லாம் நாங்கள் நிறைய வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து இதாகிடுச்சு. ஸோ இப்போ வந்து சாம்பார் தூள் வீட்டிலே செஞ்சு சாம்பார் தூள் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து சிஎஸ்கே மேட்ச்ன்றதுனால நான் எல்லோ கலர் டிஷர்ட் போட்டேன். கேகேஆர் சிஎஸ்கே கொல்கத்தாவில் நடக்க போகுது. யாரெல்லாம் சிஎஸ்கே ஃபேன் கேகேஆர் ஃபேனும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சிஎஸ்கே ஃபேன் அவங்கெல்லாம் எல்லோ கலர் ஹாட் கமெண்ட் பண்ணுங்கள். கேகேஆர் ஃபேன்ஸ் எல்லாம் பர்பிள் கலர் ஹாட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த தக்காளி கொஜ்ஜை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் இப்போ இதாகிடுச்சு. இப்போ வந்து சாம்பார் தூள் போடணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும்னு வெயிட் பண்ணுறேன். பார்த்தீங்களா எப்படி வருது, ஆவி பறக்குது அப்படியே அந்த தக்காளி கொஜ்ஜில். ஸோ இதுக்கு மேட்ச் வேறு இருக்குது. சீக்கிரமாக சாப்பாடு செஞ்சுட்டு போய் உக்காரணும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 6:30, மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறது 7:30க்கு. ஸோ அதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சு வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னா எங்கள் அம்மா வேலை செய்யன்ட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து சீக்கிரமாக சமைக்க போகிறோம். இப்போ வந்து வீட்டிலே செஞ்ச சாம்பார் தூள் இது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும். 2 ஸ்பூனு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும். இல்லைன்னா நிறையா காரமாக இருக்கும். இது புது சாம்பார் தூள், நாங்கள் நேற்று தான் செஞ்சோம். ஸோ கம்மியாக போட்டுக்கலாம், இல்லைன்னா காரம் அதிகமாகிடும். ஸோ போதும் நம்மளுக்கு 2 ஸ்பூனே. நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் தக்காளி கொஜ்ஜு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் தூள் போட்டு வீட்டிலே செஞ்சது போடுங்க. கடையில் வாங்கி போட்டால் எப்படி இருக்கும்னு தெரியாது. நாங்கள் வந்து வீட்டிலே செஞ்ச சாம்பார் தூள், அதனால் எங்களுக்கு வந்து சூப்பராக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயாவது டைம் கிடச்சா சூப்பராக இருக்கும். மிளகா இல்லைன்னா நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி கொஜ்ஜு ரெடி. இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இதாயிடுச்சுன்னா தக்காளி கொஜ்ஜு ரெடி. ஸோ யாருக்கெல்லாம் தக்காளி கொஜ்ஜு பிடிக்குமோ கமெண்ட்டில் எல்லாருமே ரெட் கலர் ஹாட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தக்காளி கொஜ்ஜு ரெடி ஆயிடுச்சு. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கால தக்காளி கொஜ்ஜு, சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கால சாம்பார் காய்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கால தக்காளி கொஜ்ஜு. ஸோ ஆஃப் பண்ணிட்டான் நம்மளோட ஸ்டவ்வை. அவ்வளோதான், பிளேட் மூடி வச்சுட்டோம். இப்போ வந்து ரைஸ் வச்சேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாய், இஷ்யூ ஆல். உங்களை